என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது குரு பகவானுடைய பெயர்ச்சி. ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னா எல்லோருக்கும் ஒரு விதமான சந்தோஷம். ஏன்னா குரு நல்ல கிரகம், அவர் நல்லது செய்வார். ஏன்னா எல்லா சுபமங்கல காரியங்களுக்கும் குருவைத்தான் நம்ம பார்ப்போம். குரு பலன் வந்துருச்சா திருமணத்துக்கு பார்ப்போம் இல்லையா? ஒரு ஜாதகத்தை பார்க்க போறோம், ஒரு திருமணம் வரன் பார்க்கணும் ஆரம்பிச்சிட்டோம், பசங்களுக்கோ பொண்ணுக்கோ அந்த வயசு வந்துருச்சு, ஐயா குரு பலன் வந்துருச்சா பாருங்க. அப்ப குரு ஒரு சுபகாரியத்துக்கும் சுப மங்களத்துக்கும் சுப நிகழ்ச்சிக்கும் குருவினுடைய பார்வையும் அவர் இருக்கக்கூடிய இடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படித்தான் இந்த குரு பெயர்ச்சி இந்த 2026 மே மாசம் 26 மிதுன ராசியிலிருந்து காலை 11:08 அப்படி கடக ராசியில பெயர்ச்சி பெறார். இந்த பெயர்ச்சி சாதாரண பெயர்ச்சி இல்லைங்க. இந்த கடக ராசிக்கு அவர் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ராசியில பெயர்ச்சி ஆவார். தன்னுடைய உச்ச ராசியான கடகத்தில், அதாவது சந்திரனுடைய வீடு கடகராசி, அந்த கடகத்துக்கு அதிபதி யாரு? சந்திரன். அப்படிப்பட்ட அந்த சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சி. அப்ப கடகராசிக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா கடகராசியிலேயே குரு உச்சம் பெறார். அப்ப கடகராசி பரிகார ராசியாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் தான் உங்களுக்கு ரொம்ப விசேஷம் பலனை தரும். இருக்கிற இடம் அப்படின்னா இடமாற்றம். கடகராசிக்கு பெரும்பாலும் இடமாற்றம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது தொழில் மாற்றமாகவும் இருக்கலாம், இல்ல புதுசா நீங்க வீடு வாங்குறது, வீடு மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுதல், வெளிநாடு பயணம், இல்ல வெளிநாட்டுல ரொம்ப வருடமா இருக்க வர முடியாம இருக்க, கண்டிப்பா இந்த மாதிரி மாற்றங்களுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்பு உண்டு கடகம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு. அதே போல குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கும்போது, அது உச்சம் பெற்று இருக்கும்போது சுப மங்கள காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கும். அது உங்க வீட்டுல ஒரு மஞ்சள் நீராட்டு பெண்ணுக்காக வச்சிருக்கிய நிகழ்ச்சி சிறப்பா நடத்துவீங்க. காதணி விழா குழந்தைகளுக்காக வச்சிருக்கீங்களா, சிறப்பா நடத்துவீங்க. திருமணம் சிறப்பா நடக்கும், தடையின்றி நடக்கும். இந்த கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகள் குழந்தைக்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த புத்திர பாக்கியம் கண்டிப்பா சித்தியா. ஏன்னா குருதான் அதுக்குள்ள கிரகம். சொந்த பந்தத்துக்குள்ள பகை இருக்கு, ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஒன்று சேர்ந்து விழாக்களையும் நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். பணத்துல சிக்கல் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா தீரும். கொடுத்த பணம் வராம இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு சேரும். கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு பகவான் கொடுக்க வச்சு உங்களுக்கு கொடுக்க வச்சிருவார். அதனால அந்த பண சுமைகள் எல்லாம் குறைய அதிக வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனைகள் படிப்படியா குறைய வாய்ப்பு உண்டு. தொழில நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதனால தொழில் செய்யக்கூடிய அன்பு உறவுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க ஒரு வேலையில இருந்தாலும் சரி, இல்ல சொந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, சின்னதுல இருந்து பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ உள்ள காலகட்டம் என்னன்னா 12ல குரு போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம என்ன முடிவு எடுப்போம்? ஏதாவது வேற ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா, எனக்கு இந்த சம்பளம் பத்தலை, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, இரவெல்லாம் எனக்கு வேலையா இருக்கு, ரெஸ்ட் இல்லை, டென்ஷனா இருக்கு, யாரும் என்னை மதிக்கல, நான் எவ்வளவுதான் உண்மையா உழைச்சாலும் எனக்கு பேர் இல்லை அப்படின்னும் நினைச்சுட்டு பேசாம வேலையை விட்டு வேற வேலையை தேடலாம். அது மட்டும் பண்ணாதீங்க. இன்னும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இதோ மே மாசம் 26 செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு காலையில 11 மணிக்கு மேல நல்ல நேரம் ஆரம்பம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய காலகட்டம் இது. அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இனிமேதான் யோகமே உண்டு. ராஜ பதவி யோகமும் உங்களுக்கு உண்டு. அற்புதமான காலகட்டம். உங்கள் பேரு புகழ் பட்டி தொட்டி எல்லாம் பரவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல அந்த கடகராசிக்கு அற்புதமான காலகட்டம் சொல்லக்கூடிய நேரம் இதோ வரப்போகுது. உங்களை யாரும் தோற்கடிக்கவே முடியாது. இனி வெற்றி மேல் வெற்றி தான். சரி, குரு இருக்கிற இடத்துக்கு ஓரளவுக்கு நமக்கு பலன் தந்தால் அவர் பார்க்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? பார்வைக்கு அதிகமான பலன் இல்லையா? குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? இந்த விஷயம் உண்மைதாங்க. குரு உங்களுடைய ராசி, அதாவது கடகத்திலிருந்து குருவுக்கு 3 பார்வை, 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை. அப்படி உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை 5வது பார்வையாக பார்க்கிறார். இந்த 5ஆம் இடங்கிறது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம். போதுமே, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும். 5ஆம் இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம்.
சொன்ன ஏற்கனவே சொன்னது போல சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பாக சந்தோஷமாக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். ஏதாவது நீங்க அவசரப்பட்டு முடிவெடுத்து ஈகோ பிரச்சனையில ஏதாவது நீங்க இருக்கீங்கன்னா ஒன்று சேர்ந்துருங்க, சேர்த்து வச்சிரும். அதுக்கப்புறம் பிள்ளை செல்வத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழுங்க. வாழ்றது கொஞ்ச காலம். என்னத்தை நம்ம சாதிக்க போறோம்? இருக்கிற காலத்துல சந்தோஷமா இருந்துட்டு போவோமே. லாப நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கைனா சமாளிச்சுட்டு போவோம். குரு பகவான் வந்திருக்கார். குரு பார்வை உங்க குடும்பஸ்தானத்துல நல்ல பலமா பெறுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வாரிசு உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். இந்த 5ஆம் இடம் ரொம்ப விசேஷமா உங்களுக்கு அந்த பார்வஸ்தானமும் பலமா நமக்கு கிடைச்சிருக்கு. கடகராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு அடுத்த பார்வையா பார்த்தோம்னா 7வது பார்வை. அதாவது தன்னுடைய சொந்த உச்ச வீட்டில இருந்து கடகத்தில இருந்து 7வது பார்வையா மகர ராசியை பார்ப்பார். இந்த மகரங்கிறது உங்களுக்கு 7ஆம் பாவம் தான். தொழில் நிரந்தரமான இதுதான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அவசரப்பட்டுற கூடாது. தொழிலில் இருக்கும் தொழில நிரந்தரமான நல்ல வருமானத்தை அமைப்பை தரக்கூடிய இந்த பார்வை. புதுசா நீங்க தொழிலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அற்புதமா நீங்க நினைச்ச மாதிரி அமரக்கூடிய அமைப்பை, அந்த தொழில் அமரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதிகாரத்தை செலுத்துவீங்க, நல்ல அந்தஸ்தான வாழ்க்கை வாழ்வீங்க. திருமணம், அந்த இடம் தான் திருமணஸ்தான். திருமணத்துக்கு நல்ல வரனை உங்களுக்கு அற்புதமான ஒழுக்கமான ஒரு பெண்ணு ஆண் வரனை அப்படியே கொண்டு உங்களுக்கு முன்னாடி இருப்பாட்டு. இந்த காலகட்டத்துல திருமணம் நடந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில நீங்க சிறப்பா இருப்பீங்க. அதுக்கான முயற்சியை நீங்க எடுங்க. நீங்க திருமண வயசுக்கு வந்துட்டே பார்த்துட்டு இப்ப நல்லா துணிஞ்சு முயற்சி எடுங்க. அது வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்கை எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். எல்லாத்துக்கும் முயற்சி வேணும். ஏன்னா குரு ஜென்மத்துல உட்கார்ந்து இருக்காரு. நீங்க அசால்ட்டா இருக்கீங்க, குரு வந்துட்டாரு பார்த்துட்டாரு சிறப்பா நடக்கணும், எந்த வேலையும் நடக்காது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்றிருக்காருன்னு நீங்க எந்த இடத்துல போனாலும் காரியம் வெற்றியாகும். அதனால முயற்சியை நீங்க கைவிட்டுறாதீங்க. இந்த 7ஆம் பாவம் உங்களுக்கு அற்புதமான அமைப்பை கொடுக்குது. அனைத்து விதமான யோக பலனும் உங்களுக்கு சேரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பார்வை. இது மீன ராசியின் மீது விழுகும். உங்க ராசிக்கு 9ஆம் வீடு. 9ங்கிறது பாக்கியம். தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள், ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். அண்ணன் தம்பி பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வுக்கு வரும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். எப்படி? தந்தை வழியால் அனுகூலம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். தந்தை வழியில ஏதேனும் உங்களுக்கு நற்செய்தி தரக்கூடிய அற்புதமான நிகழ்வெல்லாம் நடக்கும். அதாவது தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக அற்புதமான நிகழ்வு, மனசுக்கு நிறைவான சந்தோஷங்கள் இருக்கும். அதே போல பாக்கிய ஸ்தானம் இல்லை, அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே இதா சொல்லியாச்சு, அனைத்து விதமான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை 9ஆம் இடத்தை பார்க்கிறார். இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நிகழும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படலாம், ஒரு கேள்வி வரும், இது நடந்துருமா அப்படின்னு. நான் ஏற்கனவே வீடியோல ஃபுல்லா சொல்லியிருப்பேன். உங்களுடைய ஜாதகத்துல குரு நல்ல விதமான பலன்ல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா 100% உண்டு. இல்லைங்க உங்களுடைய ஜாதகத்துல அஷ்டமத்திலேயோ இல்ல ஜென்மத்திலேயோ இல்ல கெட்ட கிரகத்துடைய சேர்க்கை, ராகு கேது சனி பகவானுடைய சேர்க்கையால இல்ல வக்ரம் பெற்றோ நீச்சம் பெற்றோ இருந்தால் தன்னுடைய பலனை முழுமையா கொடுக்க முடியாது. இதுதான் இங்க நடக்கும். அப்போ நம்ம சொன்ன விஷயம் நடக்கலையே அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஜோசியத்தை கொடுத்து உங்க ஊர் பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா பாருங்க, பார்த்தவங்ககிட்ட கொடுங்க. கொடுத்து அதுல என்ன குருவுடைய பார்வை ஸ்தானம் பலம் பெறுமா, இல்ல குரு நல்லா இருக்காரா, இல்ல கெட்டு போயிருக்காரா, அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு பரிகாரத்தை பண்ணிடுங்க. எளிமையான பரிகாரம் தான் இல்லையா? நான் கீழே ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், எனக்கு அனுப்புங்க. நான் வேணா உங்களுக்கு பார்த்து கணிச்சு கொடுக்குறேன். அன்பு உறவுகளே, அற்புதமான வாய்ப்பு கடகராசிக்கு வந்திருக்கு. அசையா பொருள், அதாவது கண்டிப்பா வீடு வாங்கணும், வீடு கட்டணும், திருமணத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். தொழிலையும் சரி, தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழில நல்ல லாபம் கிடைக்கும். குரு உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கான உங்க ஜாதகத்துல பலமா இருக்காரா, அவர் நீச்சமா இருக்காரு உங்க ஜாதகத்துல அப்படின்னா இந்த கோச்சார பலன் என்னதான் வந்தாலும் வேலை நடக்காது.
நீச்சமா இருந்தாலும் கடன் பிரச்சனை, தேவையில்லாத கடன் பிரச்சனை, பிள்ளைங்களால பிரச்சனை, இப்படி எல்லாம் இருக்கும். வக்கரமானா அதை விட கடன் காசை கொடுத்து ஏமாறுறது, பிள்ளைங்களால அவப்பேர் உண்டாறது, சொந்த பந்தத்துல சிக்கல் ஏற்படுறது, இப்படி எல்லாம் இருக்கும். அதனால அந்த குரு உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்காரா அப்படிங்கறத மட்டும் ஒரு முறை பார்த்துக்கிறங்க. அன்பு உறவுகளே, விரைவில் குருப்பெயர்ச்சி வரப்போது. நமது ஆலயத்திலும் சிறப்பா குருப்பெயர்ச்சி யாகங்கள், பரிகார சங்கல்பங்கள்லாம் நடக்க இருக்கு. நீங்க சென்னைக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அமைந்தக்கரை சென்னை நகர் மெட்ரோ பக்கத்துல ஜோதி விநாயகர் ஆலயம், தாசில்தார் ஆபீஸ் கேளுங்க, சொல்லுவாங்க. அங்க வாங்க. நம்ம ஆலயத்துல மாலை 5:30 மணிக்கு தான் இந்த பூஜை நடக்கும். கலந்துக்கிறங்க. உங்க ஊருக்கு அருகாமையிலையும் இது போன்ற பூஜைகள் நடந்துச்சு அப்படின்னா தவறாம கலந்துக்கிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய பேருக்கு ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கிறங்க. பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க மட்டும் மறக்காதீங்க. இந்த நாளையாவது கொடுங்க. இல்ல பசுமாட்டுக்கு கீரை, காய், கனிகள் தானம் கொடுக்கலாம். உங்களுடைய வழிபாடு அப்படின்னா பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பது, கோவில்களுக்கு அரிசி, அதாவது அன்னதானத்துக்கோ பிரசாதத்துக்கோ தானம் கொடுப்பது, காய்கள் கோவிலுக்கு ஏதாவது அன்னதானம் காய் பருப்புகள் வாங்கி கொடுக்கலாம், அபிஷேகத்திற்கு பால் தயிர் வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம். பசியோடு இருப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அவர்களுக்கு தண்ணீரும் சேர்த்து கொடுங்க. இது மட்டும் செஞ்சாலே போதும். விநாயகருக்கு மாதம் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி நாள்ல வெள்ளை இருக்கை பூவால் செய்யப்பட்ட மாலை, அருகம்புல்லும் சாற்றி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறது. 2 சூர தேங்காய் உடைங்க. முடிந்தால் ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சு அதுல தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் தீபம் விளக்கு ஏற்றி வாருங்கள். மாசத்துல ஒரு சங்கடகரா சதுர்த்தி. அப்ப 12 மாசம் இருக்கு நம்ம ஒரு வருஷம் முடியறதுக்கு. ரொம்ப சிறப்பான நிகழ்வெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இது போன்ற வழிபாடுகளும் தானங்களும் செய்யும் போது. அன்பு உறவுகள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். அன்பு உறவுகளை, மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.